எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு ஸ்பெஷல் எபிசோடுங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேம் பத்தின ஒரு வீடியோ தான். ஒரு வாரமா போட்டு மனசை அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் இன்னைக்கு ஒரு ட்விஸ்டுக்காக எதிர்பார்த்தேன். அதனாலதான் ஒரு வாரமா வச்சிருந்து இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன். ஆக்சுவலா வந்து உங்களோட நிறைய பேர்த்துக்கு வந்து என்னைய தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ரிஜிஸ்டர்ட் எஸ்ஐஎஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ரிஜிஸ்டர்டு பிஎம்எஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ரிஜிஸ்டர்டு ஏபி. ஸோ அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 புக் எழுதியிருக்கேன். 20 வருஷமா இதே ஃபீல்டுக்குள்ள தான் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு உங்களை தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்னைய. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கேம். அதுவும் லாஸ்ட் வீக் தான் இது அந்த டீமை நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் இந்த பத்தின முழுமையா ஒரு தடவை இந்த வீடியோவை கேட்டுருங்க. சப்போஸ் டைம் இல்லைனாலும் பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா கேட்டுருங்க. ஏன்னா இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணுச்சு. அதனாலதான் இந்த வீடியோ. ஆக்சுவலா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி நான் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, கிட்டத்தட்ட இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபீல்ட்ல அதே மாதிரி பிஎம்எஸ் அதே மாதிரி எஸ்ஐஎஃப் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நிறைய நிறுவனங்களுடைய, அதாவது ஏஎம்சிஸ் இருக்கு இல்லையா, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இந்த ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டாடா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய ஆர்எம்ஸ், ரிலிஜியன் மேனேஜர்ஸ் எல்லாம் அடிக்கடி சந்திச்சு பேசுவாங்க. புதுசா என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுவாங்க. அதை பத்தின டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மார்க்கெட் பத்தின டிஸ்கஷன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேக்சிமம் நான் ஈவினிங் டைம்ல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் பண்ணுவோம். இல்லைன்னா வீக்கெண்ட்ஸ்ல இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி ரெகுலரா நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸை அல்லது ஏஎம்சிஸோடைய ஆர்எம்ஸ் இந்த மாதிரிலாம் மீட் பண்ணி மார்க்கெட்ஸ் பற்றின டிஸ்கஷன்ஸும், மார்க்கெட்டில் புதுசாக நடக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிக்கடி டிஸ்கஷன் போகும். நார்மலாக இப்படி டிஸ்கஷனுக்கு வரக்கூடியவங்க கால் பண்ணிட்டு வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்எம்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் வீட்டில் இருக்கீங்களா, கால் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சப்போஸ் நான் அந்த பக்கம் ஏதாச்சும் போனோம்னா நானும் அவங்க போய் டிஸ்கஸ் பண்ணுவேன். முக்கியமா இந்த மாதிரியான ஏஎம்சிஸ் எல்லாம் அடிக்கடி டிஸ்கஷன் போவோம். அப்போ இந்த மாதிரியான ரெகுலர் டிஸ்கஷன் அப்படிங்கிறது என்னோட பார்ட் ஆஃப் தி லைஃப். அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்கறதும் டிஸ்கஸ் பண்றதும் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த வழியா போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை இந்த வழியா போகக்கூடிய ஏதாவது ஆரம்பிச்சோ, ஓகே இந்த வழி போற வழியில தான் இருக்கணும் அப்படின்னு சில நேரங்களில் கால் பண்ணாம வர்றது வழக்கம். இந்த மாதிரி தான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு 3 பேர் வந்து வீட்டில் காலிங் பில் அடிச்சாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒய்ஃப் தான் அவங்கள அலோவ் பண்ணாங்க. நம்ம உட்காந்து நான் என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஸோ ஓகே, நான் நிறைய நேரங்கள் என்ன ஆகும்னா, நான் மேக்ஸிமம் கிளாஸஸ் எல்லாம் எடுத்து, நான் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வெபினார்ஸ் எல்லாம் எடுக்கும்போது, கிளாஸ் எடுக்கும்போது ஆன்லைன்ல தான் எடுப்போம். ஆன்லைன்ல எடுக்கும்போது என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேஸ் எனக்கு பெருசா தெரியாது. அவங்களோட நேம் தான் முக்கால்வாசி எனக்கு தெரியும். ஸோ நிறைய நேரங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் வரும்பொழுது அவங்களோட ஃபேஸ் என்னால் ரெகனைஸ் பண்ணிக்க முடியாது. பேர்கள் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க 3 பேர்த்த பார்த்தோன்னே ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் இருக்கு, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஐடியால நான் டிஸ்கஷன் பண்றதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஐடியால நான் உள்ள கூப்பிட்டேன். ஸோ வந்தாங்க, உட்காந்தாச்சு, ரூம்ல உட்காந்தாச்சு. அவங்க 3 பேர் வந்திருந்தாங்க, நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் எப்போ போல எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், சார் எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா, எப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. இந்த மாதிரியான ஜென்ரல் டிஸ்கஷன்ல அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்புறம் அவங்ககிட்ட நீங்க எத்தனை நாளா மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எதுவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இல்லை என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் கிளைண்ட்ஸா எனக்கு கரெக்டா தெரியல அப்படின்னு, இல்லை என்னோட யூடியூப் ஃபாலோவர்ஸ், நிறைய நேரங்களில் யூடியூப்ல நம்மளை பார்க்கக்கூடியவங்களும் டிஸ்கஷனுக்கு வருவாங்க. அப்போ நான் இந்த மாதிரி யூடியூப் ஃபாலோவர்ஸ் சார் இந்த மாதிரி கேட்டிருக்கேன். சார் இல்லை, நான் உங்க புக்கை படிச்சிருக்கேன், அதே மாதிரி உங்களோட யூடியூப் ஃபாலோவர்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரு. ஓகே அப்படின்ட்டு, ஸோ மார்க்கெட்ல எவ்வளவு நாளா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் பத்தின ஜென்ரல் டிஸ்கஷன் எப்பவும் போல. இடையில ட்ரம்ப் எல்லாம் கழுவி ஊத்திட்டு, ஓகே சரி என்ன சார் இவங்க பண்றது, சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி பெரிய பஞ்சாயத்து, இந்த மாதிரி ஒரு ஜெனரல் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்போ அவர் வந்துட்டு எங்கிட்ட ஒன் ஆஃப் தி ஆள் வந்து அவரு, சார் நீங்க இந்த மார்க்கெட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இருக்கீங்க இல்லையா, கான்ஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டாரு. சரி இல்லை சார், கான்ஸ்டன்டா அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு இயர் ஆன் இயர் வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளா முடியும் அப்படிங்கிறது தான் இங்க பேச்சு. ஏன்னா எந்த ஒரு தொழிலையுமே வந்து ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே சகஜம்தான். இப்போ ஈவன் வந்து ஒரு துணிக்கடை வச்சிருந்தாலுமே சில மாசங்கள்ல வியாபாரம் இருக்காது, மூர்த்தம் இல்லாம டல்லா தான் இருக்கும். ஒரு அரிசி கடை வச்சிருக்கிறோம், இல்ல எந்த ஒரு கடை வச்சிருந்தாலும் சில நேரங்கள்ல டல்லும் சில நேரங்கள் இருக்கும். அப்போ கான்ஸ்டன்டா வந்து மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்றது அப்படிங்கிறது யாராலையுமே முடியாது. முதல்ல வந்து
ஏஐஏ வந்தாலும் கூட, ஏஐஏ எடுத்து ட்ரேட் பண்ணாலும் கூட 100% சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது இருக்காது சார். மேக்ஸிமம் ஒரு 70, 80% அல்லது அதிகபட்சம் 85-90% ஒரு சக்சஸ் ரேட் மூவ் பண்ணலாம். ஒரு 10 ட்ரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ட்ரேட் நம்மளுக்கு லாஸ் ஆகத்தான் செய்யும். அதே மாரி தான் ஒரு கான்ஸ்டன்ட்டா இந்த மாசம் இவ்வளோ ரிட்டர்ன், இந்த மாசம் மாசம் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்காது. மேலயும் கீழயுமா தான் இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் தி இயர் வந்து ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட் பண்றோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த வகையில நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாரி நான் பதில்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த மாரி தான் இந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ அதுல ஒருத்தர் சொன்னாரு, "சார் மாசம் 10% ரிட்டர்ன்ஸ் குடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நெறைய பேரு வந்து கேஷ் தருவாங்க சார். நம்ம ஆ மாசம் 10% ரிட்டர்ன்ஸ் குடுத்தா, அ அவ்ளோ பேரு வந்து உங்களுக்கு பணம் குடுக்க ரெடியா இருக்காங்க. நீங்க பெரிய அளவுல அதைய நம்ம அவ்ளோ பணத்த வாங்கி பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணார். அப்போ நான் இருந்துட்டு, "ஏங்க மாசம் 10% கான்ஸ்டன்ட்டா பண்றதெல்லாம் பாசிபிள் இல்லாத விஷயம். அந்த 2வது இப்ப நம்ம பணத்த வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவரைக்கும் சந்தோஷமா இருக்கோம். எதுவா இருந்தாலும் நம்மளா பார்த்துக்கலாம். இது தேவையில்லாத பதட்டம் கிரியேட் பண்றோம். அந்த மாரி எனக்கு ஐடியாவெல்லாம் இல்ல சார். அந்த மாரி ஆ அப்படியே யாராச்சும் அப்ரோச் பண்ணாலும் கம்முனு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டுருங்க. நான் இந்த மாரி பண்றதில்ல." அப்படிங்கிற மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல பிஎம்எஸ்லயோ தான் நம்ம பேசுவோம். ஸோ இந்த பணம் வாங்கி பண்றதுலலாம் எனக்கு பெரிய ஆர்வம் இல்ல சார். அப்படிங்கிற மாரி நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஜெனரல் கான்வர்சேஷன் தான். அப்ப அவர் திரும்பி என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாருன்னா, "சார் இங்க இல்ல. நீங்க பாருங்க, அ சார் ஆக்சுவலா 10% ரிட்டர்ன்ஸ் எடுத்து தரேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அ அதுவும் நம்ம ஊர்ல, அதாவது கோயம்புத்தூர்ல, தமிழ்நாட்டுல எவ்ளோ பேர் பணம் தராங்கன்னு மட்டும் பாருங்க சார். அ இது அது கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்ல வந்து நீங்க 100 கோர்ஸ்க்கு மேல பணத்த கலெக்ட் பண்ண முடியும் சார். அ அ ஸோ அது வந்து அத வச்சு நீங்க மார்க்கெட்ல எவ்ளோ பெரிய சக்சஸ கிரியேட் பண்ண முடியும்னு தெரியுமா சார்?" அப்படிங்கிற மாரி ஒருத்தர் ஆரம்பிச்சாரு. அப்ப நான் இருந்துட்டு, "பிராக்டிகலா அது பாசிபிள் இல்ல சார். ஒவ்வொரு மாசமும் கான்ஸ்டன்ட்டா ஆ 10% ரிட்டர்ன்ஸ் குடுக்கறதெல்லாம் பாசிபிள் கிடையாது. தேவையில்லாத கமிட்மெண்ட். 2வது அது இல்லீகலும் கூட. இந்த மாரி பணம் மக்கள்கிட்ட இருந்து பணத்த வாங்கி கலெக்ட் பண்ணி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா, நீங்க பேங்கிங் லைசென்ஸோ, இல்ல என்பிஎஃப்சி லைசென்ஸோ, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் லைசென்ஸோ இந்த மாரியான லைசென்ஸ் வாங்கி செபில ரிஜிஸ்டர் பண்ணி தான் பண்ண முடியும். இப்படி தனிப்பட்ட நபரெல்லாம் இந்த மாரி பண்ண முடியாது. ஓகே. ஈவன் நீங்க கம்பெனி அந்த மாரி வச்சீங்கன்னா கூட ஒரு சிட்டு கம்பெனி வச்சாலும் கூட நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். இது வந்து ஆக்சுவலா இல்லீகல் இது இல்லீகல் சார். 2வது எனக்கு அந்த மாரியான இன்ட்ரெஸ்டும் இல்ல. நான் என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்த வச்சு நம்ம பாட்டுக்கு பண்றோம். ஃப்ரீயா இருக்கும்பொழுது கிளாஸஸ் எடுக்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்றோம். போர் அடிச்சுன்னா YouTubeல மொக்க போடுறோம். ஸோ இந்த மாரி போயிட்டு இருக்கு. அந்த மாரி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இது பிராக்டிகலா பாசிபிள் கிடையாது. 10% ரிட்டர்ன்ஸ் குடுக்கக்கூடியது பாசிபிள் கிடையாது. அப்படிங்கிற மாரி நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவரு அங்கிருந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு இந்த கான்வர்சேஷன அவரு கொண்டு போறார். "நீங்க 10% நீங்க மார்க்கெட்ல போட்டு எடுக்கவே வேண்டாம் சார்." அவர் என்ன சொல்றாருன்னா, "நீங்க ப மக் பணத்த வாங்கி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க கான்ஸ்டன்ட்டா 10% எல்லாம் எடுக்கவே வேண்டாம். எடுக்கவே வேண்டாம். நீங்க மரத்த வாங்கி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணணுமோ பண்றீங்க. லாபமோ, நஷ்டமோ என்னமோ பண்ணிட்டு இருங்க. பிரச்சனையே இல்ல. ஆனா, நீங்க யார்கிட்டலாம் பணம் வாங்குறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் 10% பணம் குடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் குடுக்கறதுக்கு நான் பணத்த தரேன்." அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 10% ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லி 10% ரிட்டர்ன்ஸ் சொல்லி பணத்த வாங்கிருங்க. 10% ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லி பணத்த வாங்கிருங்க. இவங்களுக்கு 10% ஓகே, நீங்க மார்க்கெட்ல எடுக்க முடியும், எடுக்க முடியாதுங்கிறதெல்லாம் இல்ல. இவங்க 10% ரிட்டர்ன்ஸ நாங்க சோர்ஸ் பண்றோம். நாங்க பணம் தர்றோம். இவங்களுக்கு 10% நீங்க குடுங்க. 10% நீங்க குடுங்க. நம்மளுக்கு சார் நீங்க என்ன நெறைய எக்ஸ்ட்ரா பணமெல்லாம் சும்மா வச்சிருக்கீங்களா? இல்ல ஏதாவது தானம் பண்ணணும்னா நீங்க டைரக்டாவே போய் தானம் பண்ணுங்களேன். இது என்ன சார் இது? அப்படிங்கிற மாரி நான் அடுத்த கட்டத்துல நான் கேள்விகள கேட்க அவங்க அந்த பிளான வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பிளான வந்து என்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. என்ன எக்ஸ்ப்ளைன் பண்றாங்கன்னா, "சார் நீங்க ஒண்ணும் இல்ல. ஓரளவுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல. இப்போ நீங்க உங்களோட ஃபேஸ் வேல்யூ வச்சு 10% நான் பண்ணி 10% மந்த்லி ரிட்டர்ன்ஸ் தரேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 50, 60 பேர் வந்து கேதர் ஆயிருவாங்க. நீங்க 10% மார்க்கெட்ல போட்டு பண்ணுங்க. அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. இப்ப இந்த 50 பேர்த்துக்கிட்ட நம்ம பணத்த வாங்கிறோம் இல்லையா? பணத்த வாங்கிட்டு ஒரு 3 மாசம் இவங்க எல்லாத்துக்கும் 10% நம்ம ரிட்டர்ன்ஸ் குடுத்துடலாம். 10% ரிட்டர்ன்ஸ் குடுத்துடலாம். அதுக்கான சோர்ஸ் அமௌண்ட்லாம் நான் தர்றேன். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இன்ட்ரெஸ்ட் குடுத்துடலாம். 3 மாசம் கழிச்சு இந்த 50 பேர்த்தையும் நீங்க 50 பேர்த்த உங்களுக்கு நம்பி குடுத்தாங்க இல்லையா? அந்த 50 பேர்த்தையும் கூப்ட்டு, இப்ப இவங்க கிட்ட வந்து, "சார் இப்ப கிட்டத்தட்ட உங்கள எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும். நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸுமே கரெக்ட்டா குடுத்துக்கிட்டு இருக்கேன்.
ஸோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. அப்படி ரெஃபர் பண்ணீங்கன்னா, நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்கிட்ட பணம் குடுத்தாருன்னா, அவங்களுக்கு 10% ரெஃபர் பண்ண உங்களுக்கு 2%ன்னு சொல்லுங்க. அப்ப என்ன ஆகும்னா, இந்த சைக்கிள் அப்படியே பெருசாகிட்டே போகும் சார். பெருசாயிட்டே போகும் சார். இவங்க இந்த மாரி எத்தன பேர் ஜாயின் பண்ணாலுமே நீங்க அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்கணுங்கிறத பத்தி பிரச்சனையே கவலையே படாதீங்க. நாங்க 10% பணத்த நாங்க இவங்களுக்கு எத்தன பேருக்கு எல்லாத்தையும் அக்கவுண்ட்ஸ் போட்டு யார் யாருக்கு 10% குடுக்கணுமோ நாங்க செட்டில் பண்றோம். சார் 1 1/2 வருஷம் சார். 1 அல்லது 1 1/2 வருஷம் நம்ம கரெக்ட்டா ரிட்டர்ன்ஸ் குடுத்துட்டு இருந்தா, இந்த சைக்கிள் வந்து இந்த அந்த ஹைரார்கி வந்து பெரிய அளவுல வளர்ந்துருச்சு. அவன் ஃப்ரெண்ட் செலிப்ரேட் பண்ணுவான். கரெக்ட்டா நம்ம ஒரு 1 1/2 வருஷம் கரெக்ட்டா நம்ம ரிட்டர்ன்ஸ் அதுக்கான பணத்த பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இந்த 1 1/2 வருஷத்துக்கு யாராருக்கெல்லாம் 10% ரிட்டர்ன்ஸ் குடுக்கணுமோ, அந்த மாரி நாங்க ரிட்டர்ன்ஸ் நாங்க ஃபைனான்ஸ் பண்ணிர்றோம். 1 1/2 வருஷம் இந்த சைக்கிள கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, குறைஞ்சது ஒரு 4, 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து இது கவர் ஆயிரும். நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோமோ, அத விடவும் பணம் சேர ஆரம்பிச்சுரும். நீங்க ஒரு 2 வருஷம் இந்த நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். 2 வருஷம் வந்து இந்த 10% இன்ட்ரெஸ்ட்ட சப்போர்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அதுவே குரோ ஆக ஆரம்பிச்சுரும். 4 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மினிமம் 600 அல்லது 500 கோடி ரூபாய் நம்மகிட்ட கையில இருக்கும் சார். எப்படி? மினிமம் 600 அல்லது 500 கோடி ரூபாய் 500, 600 கோடி ரூபாய் கையில இருக்கும் சார். 500, 600 கோடி ரூபாய் கையில இருக்கும். இதுல நாங்க இன்ட்ரெஸ்ட்டா குடுத்தோம் இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் 2 வருஷம் ரொட்டேட் பண்ணின்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் குடுத்தோம் இல்லையா? அது மீறி போனா ஒரு 100 கோடி ரூபாய்க்குள்ள தான் சார் இருக்கும். 100 கோடி ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். ஸோ நாங்க என்ன பண்றோம், அந்த வரக்கூடிய ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா, ஒரு 600 கோடி, 500 கோடி நிக்கும் இல்லையா? அதுல எங்களோட 100 கோடி ரூபாய் எடுத்துர்றோம். மிச்சம் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ட ஆளுக்கு சரி பாதியா பிரிச்சிரலாம் சார். பிரிச்சிரலாம். அப்புறம் வந்து நீங்க மத்தபடி இஷ்யூஸ பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க. ஒன்ஸ் 4 வருஷம் முடிச்ச உடனேயே, நான் உங்களுக்கு மலேசியால பிஆர் வாங்கி தந்துர்றோம். அங்கிட்டு ஒரு 100 கோடி ரூபாய் அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியும் நான் தந்துர்றோம். நீங்க நீட்டா போய் மலேசியால செட்டில் ஆயிரலாம். ஓகே. இது பெரிய இஷ்யூ எல்லாம் ஆகாது. ஒரு 4 இயர்ஸ் சைக்கிள் தான். இந்த மாரி நம்ம நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். சேஃபா உங்கள வந்து நாங்க மலேசியா அல்லது துபாயில கொண்டு போய் நாங்க செட்டில் பண்ணிருவோம். ஸோ நீங்க அத பத்தி கவலையே படாதீங்க. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் வந்து கரெக்ட்டா இன்ட்ரெஸ்ட் குடுத்துட்டோம்னா போதும். அதுக்கான பண சோர்ஸ் அந்த 10% இன்ட்ரெஸ்ட் குடுக்கக்கூடிய அந்த பண சோர்ஸ வந்து நாங்க பாத்துக்கிறோம். அது நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். நீங்க வந்து சைக்கிள ரெடி பண்ணுங்க. ஒரு 2 வருஷம் குடுத்துட்டோம்னா, நம்மளுடைய அவங்க ஆக்சுவலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த 500 கோடி ரூபாய் எப்படி வரும் அப்படிங்கிறது. அந்த 50 பேர்த்துல இருந்து 4 வருஷத்துல அந்த 500 கோடி ரூபாய் அது எப்படி மாறும்? ஒரு கட்டத்துல அ அந்த சைக்கிள் எப்படி டிவைட் ஆகும்? அந்த அவங்க சொல்ற ஹைரார்ச்சில அந்த பைனரி சைக்கிள் மாரி என்னமோ ஒரு பிளான் மாரி சொன்னாங்க. அந்த எம்பளம் பிளான் மாரி. ஓகே. ஸோ 4வது வருஷத்துல பார்த்தீங்கன்னா, மாசம் இவ்வளவு கோடி ரூபாய் நம்மளுக்கு கலெக்ட் ஆகும். நம்ம குடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் தி 4 இயர்ஸ் வந்து 500 கோர்ஸ் மினிமம் கையில காசு நிக்கும். அதுக்கு மேல நம்ம இதைய ரொட்டேட் பண்ண வேண்டாம். அதோட நம்ம குளோஸ் பண்ணிட்டு செலவு பண்ண 100 கோடி ரூபாய் தான் செலவாயிருக்கும். நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணுமே இல்ல சார். இது மாரி நம்ம நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம். நீங்க பயப்படாம பண்ணுங்க. லைஃப் டைம் செட்டில்மென்ட் சார். நீங்க இவ்ளோலாம் சிரமப்பட வேண்டியதே கிடையாது சார். ஓகே. இங்க வந்து கொஞ்சம் பணத்த நம்ம சேவ் பண்ணி தந்துர்றோம் சார். அதே மாரி மலேசியாக்கு பிஆர் வாங்கி தந்துர்றோம். அங்க ஒரு 100 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தந்துர்றோம். நீங்க பாட்டுக்கு போய் செட்டில் ஆயிரலாம். அதுக்கப்புறம் நீங்க இந்தியா பக்கமே வர வேண்டியது கிடையாது. அது இதுன்னு போட்டு அவன் பேசுறத பார்த்தோம்னா, ம் இந்த இது ஒரு படம் வந்துச்சுல்ல, சதுரங்க வேட்டை மாரி படம் வந்துச்சுல்ல, அத நான் ரியலா பார்த்தேன். அது அப்படியே முடியெல்லாம் சொங்கி சொங்கி நிக்குது. ஆ அவன் எங்க நம்ம வந்து அவன் 100 கோடி, 500 கோடின்னு பேசுறான் அவன். 100 கோடி, 500 கோடின்னு பேசுறான். அந்த பிளான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுனது, அந்த ஹைரார்ச்சி பிளான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுனது எப்படி வரும்? அந்த 2 வருஷம் கரெக்ட்டா இன்ட்ரெஸ்ட்ட ரொட்டேட் பண்றோம். அதுக்கு நீங்க பாட்டுக்கு வாங்குங்க பணத்த. நீங்க பாட்டுக்கு மார்க்கெட்ல போட்டு தெரிஞ்சது பண்ணுங்க, தெரியாதது பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. 10% இன்ட்ரெஸ்ட் நான் குடுத்துர்றேன். 2 வருஷத்துக்கு எவன்கிட்டலாம் பணம் வாங்குறோம் இன்ட்ரெஸ்ட் குடுத்துர்றோம். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையும் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றோம். ரெஃபரல் கமிஷன் 2% அனௌன்ஸ் பண்றோம். நீ சேர்த்து உனக்கு 10% சொல்றோம். ஆஃப்டர் 2 இயர்ஸ்ல அந்த சைக்கிள் எப்படி வளரும் அப்படிங்கிறத அப்படியே ஒரு ப்ரொஜெக்டர் மாரி எல்லாம் போட்டு இந்த ஏஐ விட பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்றான் அவன். ஓகே. ஏஐ கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, அது அடுத்தடுத்து போயிட்டு இருக்கும்ல. அந்த மாரி இது போயிட்டே இருக்கு. போய்க்கிட்டே இருக்கு. எனக்கெல்லாம் இது வேர்த்தொழுகுது. ஐயோ!
இவனுக்கு யார் என்னன்னு தெரியாம வீட்டுக்குள்ள வேற விட்டுட்டோமே, நைட்டோட நைட்டா வந்து ஏதாச்சும் தப்பா பேசிட்டு கழுத்து கிழுத்து அறுத்து போட்டுருவானுங்களோ, என்ன என்ன எப்படி பதில் சொல்றது? என்ன அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறது தெரியல. எனக்கு உண்மையாலுமே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா, இது ஒரு பெரிய ஸ்கேம் மாரி இருந்துச்சு. பெரிய ஸ்கேம் மாரி இல்ல. பெரிய ஸ்கேம் இது. ஸோ இந்த அந்த அந்த நெட்வொர்க் எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ரூ. 100,00,00,000 ஃபைனான்ஸ் பண்ண ரெடியா இருக்கேன்றான். 2 வருஷத்துக்கு இந்த 10% இன்ட்ரெஸ்ட் நான் குடுக்குறேன் அப்படிங்கிறான். மீறி போனா ரூ. 100,00,00,000 தான் அதுக்கு செலவாகும் சார். ஆனா 4 வருஷத்துல ரூ. 500,00,00,000 நிக்குங்கிறான் அவன். ரூ. 500,00,00,000 நிக்குங்கிறான். ஸோ இது பின்னாடி இது பெரிய நெட்வொர்க்கா? என்ன? ஏது? மனசுக்குள்ள ஒரு பயம். நம்ம சினிமா ஹீரோலாம் கிடையாது. அப்படியே கபால்னு அப்படியே குச்சி எடுத்து 4 பேர்த்தையும் அடிச்சு விரட்டி, அதெல்லாம் பண்றதுக்கு அ நம்ம ஒரு ரியல் பெர்சன் அவ்வளோதான். வி ஆர் நாட் அ சினிமா ஹீரோ இல்ல ஸ்டண்ட். இது அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்றது? எதுவுமே எனக்கு தெரியல. ஓகே. இவனுங்க அ திட்டி கோவப்பட்டு வெளிய அனுப்புறதா? இல்ல கிட்டி கோவப்பட்டு வெளிய அனுப்புனா, இந்த படத்துல வர்ற மாரி கபால்னு கத்தி எடுத்து, இந்த பத்தி வெளிய ஏதாவது சொன்ன கழுத்த அறுத்துருவேன். என் குடும்பத்த அந்த மாரி ரியாக்ட் பண்ணுவானுங்களா? என்ன மாரி எனக்கு ரியாக்ட் பண்ணணும்னு நிஜமா எனக்கு தெரியல அந்த சிச்சுவேஷன்ல. அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் பயங்கரமா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அ நானும் கிட்டத்தட்ட அது ஒரு 1 ஹவருக்கு மேல அந்த கான்வர்சேஷன் போச்சு. 1 ஹவருக்கு மேல அந்த கான்வர்சேஷன் போச்சு. ஸோ இப்படித்தான் இதான் இந்த ஓவரால் நியூஸ். ஸோ எனக்கு என்ன தாட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன தாட் இப்போதைக்கு முதல்ல இவங்கள வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சுருவோம். ஓகே. ஏன்னா வீட்டுக்கு வந்து பேசுறேன். ஏன்னா மேக்ஸிமம் நான் ஸ்டூடண்ட்ஸ் அல்லது ஆர்எம்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா, வீட்ல தான் பேசுவேன். ஏன்னா நான் ரொம்ப சோம்பேறி ஆக்சுவலா உண்மைய சொல்லணும்னா. ஸோ மேக்ஸிமம் வேலையெல்லாம் வீட்ல இருந்தே தான் பார்ப்பேன். ஸோ வீட்ல இருந்து வெளிய அனுப்பிச்சுருவோம். மத்தத அப்புறம் பார்த்துக்கலாம். வீட்ல இருந்து வெளிய அனுப்பிச்சுருவோம் அப்படிங்கிற ஐடியால தான், சரி சார் நானு யோசிச்சுட்டு சொல்றேன் சார். எனக்கு டைம் குடுங்க அப்படிங்கிற மாரி. அப்புறம் நானு போகும்பொழுது சரி இவங்க போன உடனே நம்ம போலீஸ்க்கோ இல்ல யாராச்சும் இன்ஃபார்ம் பண்ணிறலாம். அ அ பேசிறலாம். அப்படிங்கிற மாரி ஒரு தாட் 2, 3 கான்வர்சேஷன் மைண்டுக்குள்ள மாறி, மாறி நெறைய தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டு அ இந்த இது இது அ முதல்ல இவங்கள வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சுட்டு, இதோட மறந்துருவோம் நம்ம. இவன் இப்படி வந்தாங்க இத மறந்துருவோம். நம்ம பாட்டுக்கு ஏதாச்சும் பொண்ணு இவன் ஏதாவது பெரிய நெட்வொர்க்கா இருந்து, அ அது நம்ம சுருண்டு பண்றதா நம்மளால சண்டையும் போட முடியாது. நம்ம அந்த மாரியான வாய்ப்பும் கிடையாது. இப்போதைக்கு வீட்ல முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லி வெளிய அனுப்பிச்சிடலான்னு ஒரு தாட்டு. இருந்தாலும் முடியாதுன்னு சொல்லி வெளிய அனுப்பிச்சா, அது ஏதாவது சொல்லுவானுங்களா இவனுங்க? இவனுங்க என்ன மாரியான கேரக்டர்ன்னு நம்மளுக்கு தெரியலையே! அப்படிங்கிற மாரி நெறைய குழப்பம். எனக்கு அது எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னு தெரியல. எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நானு சார் இந்த மாரி நான் யோசிச்சு சொல்றேன். ஏன்னா எனக்கு டப்புன்னு முடிவெடுக்க தெரியல இந்த விஷயத்துல. நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு யோசிச்சு சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்க நம்பர் குடுத்துட்டு போங்க. நான் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாரி நான் உங்கள மூவ் பண்றதுக்கு வெளிய அனுப்புறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அப்ப அவங்க வந்துட்டு, இல்ல சார் நம்பர் எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல சார். நாங்க நெக்ஸ்ட் வீக் வர்றோம். அதுக்குள்ள யோசிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே அ டீ எல்லாம் வாங்கி ஒய்ஃப் போட்டு குடுத்தாங்க. எல்லாம் குடிச்சுட்டு அப்படியே பார்க் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அனுப்பிச்சுட்டா அப்படியாடி அப்படின்னு ஒரு நிம்மதி. சரி அப்படின்ட்டு 1 வாரம் கழிச்சு வர்றேன்னு சொன்னானுங்களே! நம்ம தயாராயிருவோம். இந்த தடவ நம்ம தயாராயிருவோம். நான் அவங்க வெளிய அனுப்பிச்ச உடனே, சரி இது எப்படி அது போலீஸ் கீலீஸ்க்கு ஏதாச்சும் கூப்பிட்டு சொல்லலாமா? அப்படின்னு மாரி ஒரு ஒரு தாட். பட் அதுக்கும் எனக்கு கொஞ்சம் ஆ பயமா தான் இருந்துச்சு. இது அப்படியே முடிச்சுருவோமே! இப்ப நம்ம கூப்பிட்டு சொல்லி என்னன்னு சொல்றது? அவனுக்கு ஃபோன் நம்பர் ஒண்ணும் தெரியாது. சும்மா வந்து 4 பேர் காலிங் பெல் அடிச்சு பேசிட்டு போனான்னு சொல்றதா? என்னன்னு சொல்றது? அப்புறம் தேவையில்லாம இது அலைச்சலும் கிரியேட் ஆகுமோ? அப்படிங்கிற மாரியான ஒரு தாட்டும். சரி அப்புறம் கடைசியா நான் என்ன ஐடியா வந்துச்சுன்னா, சரி அடுத்த வாரம் வர்றேன்ட்டு இருக்கானுங்கல்ல. அடுத்த வாரம் வந்தாய்ங்கன்னா, கம்முனு அப்படியே ஃபோன இங்க வச்சு அவனுக்கு பேசுனதெல்லாம் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிருவோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு, அத ஒரு ஒரு எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். இல்லைன்னா, அ அடுத்த வாரம் வந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அவைங்க வந்த உடனே அப்படியே வெளிய டீ அடிக்கிற மாரி, இல்ல குடிக்கிற மாரி, இல்ல தண்ணி எடுக்கிற மாரி ஏதாச்சும் ஒண்ணு போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம். அந்த மாரி நெறையா ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் மைண்டுக்குள்ள பில்ட் பண்ணிட்டு, 1 வாரமா அப்படியே வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலா கிட்டத்தட்ட 7, 8, 9 நாளைக்கு மேல ஆயிருச்சு. அவைங்க அதுக்கப்புறம் கான்டாக்ட் இல்ல, வரல. எந்த ஒரு இதுவும் இல்ல. சரி, இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் 2 நாளா வுட்டுட்டு இருந்தேன். அப்படியே இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் சரி இருந்தாலும் ஒரு மனச இன்னொரு விஷயம் அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த மாரி இவங்க எப்படி இருந்தாலும் யாரெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட் ஃபீல்ட்ல இருக்காங்களோ, ஒரு ஃபேஸ் வேல்யூ கிரியேட் ஆகுதோ எல்லாத்தையும் இப்படி அப்ரோச் பண்ணுவானுங்க.
இது இந்த ஏன்னா இந்த 10% ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கேம், இந்த காயின வாங்குனா 5% ரிட்டர்ன் தரக்கூடிய ஸ்கேம்ஸ் இதெல்லாம் நெறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எ அ கிட்டத்தட்ட இது இது எ எப்படி அப்ரோச் பண்றது அல்லது யார்கிட்ட சொல்றது அப்படிங்கிறது தெரியல. சரி நடந்தது இவ்வளோதான். இத ஒரு வீடியோவா போட்டுருவோம். ஸோ மக்களே அ கான்செப்ட் என்னன்னா, எங்காச்சும் 10% ரிட்டர்ன்ஸ் தர்றேன். 10% எவனாவது ரிட்டர்ன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி பணம் கேட்டா, தயவு செஞ்சு தராதீங்க. அது இல்லீகல். அப்படி கான்ஸ்டன்ட்டா 10% ப்ராஃபிட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் தரவெல்லாம் முடியவும் முடியாது. ஓகே. மார்க்கெட்ஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப டிசிப்ளினா ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மார்க்கெட்ஸ முழுசா தெரியல அப்படின்னா, ஒண்ணு படிச்சுட்டு பண்ணுங்க. இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பிஎம்எஸ்ன்னு போயிருங்க. ஓகேவா? ரொம்ப டிசிப்ளினா கையாள வேண்டிய ஒரு தொழில். யார நம்பியும் பணத்த குடுத்துட்டு, அவன் அத்தன பெர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் தரான், இத்தன பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் தரான் அப்படிங்கிற மாரி ஏன்னா, இந்த கும்பல் இருக்குல்ல, இவங்க நேரடியா செயல்படுற மாரி தெரியல. ஓகே. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ஃபேஸ் தேவ. ஓகே. நாளைக்கு விசாரிச்சாலும், ஓகே இவன் இங்கத்த பையன் தான், இங்க தெரிஞ்ச பையன் தான். இவன இங்க பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபேஸ் தேவ. இந்த கும்பல் டைரக்ட்டா செயல்படுற மாரி தெரியல. ஏதாச்சும் ஒரு ஃபேஸ தேடுறாங்க. ஃபேஸ புடிக்கிறாங்க. அந்த ஃபேஸ வச்சு ஈஸியா நெறைய பேர்த்த உள்ள கொண்டு வர்றாங்க. ஒரு கிரியேஷன் கிரியேட்றாங்க. நானெல்லாம் 500 கோடி எல்லாம் படத்துல தான் கடைசியா மங்காத்தா படத்துல அஜித் கொள்ளையடிக்கும் பொழுது அவரு வச்சுட்டு சிரிப்பாருல்ல, அப்பதான் 500 கோடி பார்த்திருக்கேன். ஓகே. அது அஜித் அப்படி சிரிக்கும் பொழுது முன்னாடி காமிப்பாங்கல்ல, அதுதான் நான் பார்த்த 500 கோடி ரூபா. ஓகே. அதுக்கு முன்னாடி அருணாச்சலம் படத்துல 30 கோடி ரூபாய டேபிள் மேல வச்சு பார்க்கும்பொழுது பார்த்திருக்கேன். இவைங்க பேசுறாய்ங்க. 100 கோடி ரூபா மலேசியால பிஆர் வாங்கி தந்தா நீங்க அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிரலாம் சார் அப்படின்றான் அவன். ஓகே. இது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். எங்கேயும் தயவு செய்து எதுலயும் ஏமாறாதீங்க. இன்னைக்கு நெறைய ஸ்கேம்ஸ் வித்தியாசமா போயிட்டு இருக்கு. தெரிந்த முகங்கள வச்சு இந்த ஸ்கேம முன்னிறுத்துறாங்க. பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ பங்குச் சந்தைய பொறுத்தவரைக்கும், பங்குச் சந்தை அப்படிங்கிறது ஒரு லீகலான ஒரு விஷயம். அது செபியால சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டால நடத்தப்படக்கூடிய விஷயம். அதுல வருமானம் பண்றது அப்படிங்கிறது, ஒண்ணு நீங்க அத புதுசா படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மென்ட்ஸோ, இல்ல மத்த வகையான ட்ரேடிங்ஸோ பண்ணி, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதை டிசிப்ளினா கையாண்டு, நீங்களா படிச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி லாபம் பண்றதோ, நஷ்டம் பண்றதோ நீங்க பண்ணலாம். இல்லையா, இத பத்தி புரியல. பட் அதோடைய பெனிஃபிட்ஸ என்ஜாய் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ, பிஎம்எஸ்லயோ, எஸ்ஐஎஃப்லயோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, நீங்க பொறுமையா உங்களோட ரிட்டயர்மென்ட் பிளான கிரியேட் பண்ணலாம். அத விட்டுட்டு, ஓகே, ஒண்ணு படிச்சு பண்ணுங்க. இல்லைன்னா புரியாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணுங்க. அத விட்டுட்டு, இந்த 10% பங்குச் சந்தையில போட்டு 10% ரிட்டர்ன்ஸ் தரேன்னு சொன்னா, ஆட்டுக்குட்டி தரேன்னு சொன்னான்னு தயவு செஞ்சு எங்கேயும் போய் மாட்டிறாதீங்க. யாரு சொன்னாலும் நம்பிறாதீங்க. யாரு சொன்னாலும் நம்பிறாதீங்க. அதான் இங்க பாயிண்ட். நான் சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, அது யாரா இருந்தாலும், உங்களுக்கு எவ்ளோ தெரிஞ்ச முகமா இருந்தாலும் சரி, எவ்ளோ பரிச்சயமான பக்கத்து வீட்டுக்காரரா இருந்தாலும் சரி, நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு நான் உங்களுக்கு 10% ரிட்டர்ன்ஸ் தரேன் அப்படின்னு சொன்னா, அது கான்ஸ்டன்ட்டா பண்ண முடியாத ஒரு விஷயம். தயவு செஞ்சு எங்கேயும் போய் பணத்த குடுத்து மாட்டிறாதீங்க. மத்தது மறுபடியும் சப்போஸ் அவைங்க ஏதாச்சு வந்தாய்ங்கன்னா, அ அதனால ரெக்கார்ட் பண்றேன். இது எப்படி இருந்தாலும் இதையும் வீடியோவா அவைங்க பார்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எனிவே ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டோம்னா சரி. பார்த்துக்குவோம். தேங்க் யூ எவரிஒன் கைஸ்.